மணியே போராட்டமா உன் கண்களில் என்ன நீரோட்டமா பெண் முன்னேற்றம் எல்லாம் வெறும் பேச்சோடுதான். துணியை துவைச்சு போட்டா எடுத்து மடிச்சு வைக்கிறதே இல்ல. அப்படி அப்படியே கொடியில கிடக்கிறது, அப்பப்ப எடுத்து ஊட்டிக்கிறது. என்ன வேலையத்தான் பாக்குறாளோ. வீட்டுல இருந்து பொம்பளை ஒழுங்கா வேலை பார்க்க கூட முடிய மாட்டேங்குது. என்னங்க இங்கதான் இருக்கேன். என்னங்க நம்ம பொண்ணு போன் போட்டாங்க. என்னமா அவளுக்கு பேசாம இருக்க முடியலையாமா? ஏற்கனவே போன் பண்ணி தானே அவ்வளவு பிரச்சனை வந்தது. இன்னும் அம்மாவ திருந்தல. என்னங்க என்னங்க நீங்க அதையே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இதுக்காக பெத்த புள்ள பேசக்கூட கூடாதா? பேசினாதான் பிரச்சனை வருது. சும்மா பிரச்சனைன்னு சொல்லாதீங்க. இப்ப அவ எதுக்கு போன் பண்ணானா, இது நைட்ல இருந்து ஒரே வாந்தியாங்க. இல்ல ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கா. மாசமா இருக்கிற பிள்ளைக்கு வாந்தி வராம என்ன பண்ணும்? என்னங்க அதுக்காக ஒரேடியாவா? ஒரேடியாவானா எல்லாத்தையும் சமாளிச்சுதான் வரணும். அதுக்கு எதுக்கு போன் பண்ணா? போன் பண்ணலாம். நம்ம அடிக்கடி அங்க போய் பார்க்கணும். நம்ம பார்க்காம இங்க உட்காந்துக்கிட்டே இருந்துட்டு இதுல அவ போன் பண்ணா கூட எதுக்கு போன் பண்ணான்னு கேளுங்க. இல்ல அடிக்கடி போய் பார்க்கணும்னா உன் மகளை கூட்டிட்டு வந்து நீ தான் இங்க வச்சுக்கணும். சும்மா தேவையில்லாதது பேசாத. நாம பாக்குறோங்கிற என்ன அவங்களுக்கு வந்துச்சு. அடுத்து அவங்க நம்ம புள்ளைய பாக்குறது குறைஞ்சு போகும். இனி சவுந்தரா நம்ம வீட்டு புள்ள இல்ல, அவங்க வீட்டு புள்ள. அந்த மாதிரி நினைச்சு பேசாம இரு. அப்படி ஒன்னும் புள்ளைய பார்க்காம விட்டுற மாட்டாங்க. என்னங்க இப்படி பேசுறீங்க? என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ளைய நாம பாக்குற மாதிரி வருமாங்க? நாம பாக்குற மாதிரி நினைச்சோம்னா நம்ம வீட்டுக்குள்ளே புள்ளைய வச்சுக்க வேண்டியதான். எதுக்காக கட்டி கொடுக்கணும்? ஏங்க இப்படி பேசுறீங்க? அதுக்காக நாம போய் பார்க்க கூடாது? அவ என்ன ஏதுன்னு சொல்லக்கூடாதா? இங்க பாரு தில்ல, அடிக்கடி நம்ம அங்க போக ஏதாவது தேவையானதை வாங்கி கொடுக்க இந்த மாதிரி நாம போக வர இருந்தோம்னு வச்சுக்கோ. அவங்க வீட்டாளுக அவ மாமியாவோ இல்ல அவ புருஷனே என்ன நினைப்பாங்க? இவளுக்கு ஏதாவது தேவைன்னா அவங்க அப்பா அம்மா வந்து எல்லாம் செஞ்சிடறாங்களா? அந்த எண்ணம் தானே வரும். அந்த எண்ணத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டு நாளைக்கு நம்மளால போக முடியல இல்ல செய்ய முடியாத சூழ்நிலை என்ன பண்ணுவா? நாம செய்யலன்னா அவ புருஷன் கிட்டயோ மாமியா கிட்டயோ கேட்டா உன்னை பெத்தவங்க தான் செய்வாங்களா? போய் கேளும்பாங்க. அப்ப நீ என்ன பண்ணுவ? என்னங்க இந்த அளவுக்குலாம் யோசிக்காதீங்க. பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்தா எல்லாத்தையும் யோசிக்கதான் செய்யணும். இல்ல நல்லா வாழணும்னு நினைச்சேனா பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்தியா கொஞ்சம் தள்ளி இருந்து பழகு. இல்லது கெட்டதா அவளா தெரிஞ்சுக்கிட்டோம், அவளா எல்லாத்தையும் பழகிக்குவா. சும்மா எது ஒண்ணுனா போய் முன்ன நின்னுக்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்த அவளுக்கும் திமிர் வந்துரும். எது ஒண்ணுன்னா நம்ம அப்பா அம்மா வந்து நிப்பாங்க. நாம இந்த வீட்டுல என்ன வேணாலும் பண்ணலான்னு அவளும் கொஞ்சம் திமிரோட தான் இருப்பா. என்னங்க போதும். ஆனாலும் உங்களை மாதிரி யாருமே பேச மாட்டாங்க. இந்நேரம் வேற ஒரு பெத்தவங்கன்னா இந்நேரம் உன் பிள்ளைக்கு இப்படி இருக்குன்னு சொன்னதும் அடுத்த செகண்ட் பிள்ளைய போய் பார்த்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் இல்ல வீட்டுக்கு கூட கூட்டிட்டு வந்து ஒரு வாரம் 10 நாள் வச்சிருந்து அனுப்புவாங்க. நம்ம வீடு மாதிரி மோசம் எங்கேயும் கிடையாதுங்க, இருக்கவும் இருக்காது. இருக்காம இருக்கிறனால தான் நிறைய பிள்ளைங்க வாழ்க்கை கஷ்டத்துல இருக்கு. என்னங்க அப்பனா நீங்க பேசுற எல்லாமே கரெக்ட்னு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, என் மனசுக்கு நான் சரியா தான் இருக்கேன். அப்போ நீங்க எல்லாரும் நினைச்சீங்கன்னா நினைச்சிட்டு போங்க. இப்ப என்ன பண்ணணுங்கிற? ஆஸ்பத்திரிக்கு அவ மாமியா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காங்களாம். நான் வீட்டுல போய் பார்த்துட்டு. ஏய் இதுக்கெல்லாம் எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு? நீ 3 பிள்ளை பெற்றிருக்கையில நீ என்ன இதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கா போய்கிட்டு இருந்த? அவகிட்ட நீ விவரம் சொல்ல வேண்டியதானே? என்னங்க வாயில பச்சை தண்ணி குடிச்சா கூட வாந்தி வருதான். இதுல நான் அவகிட்ட என்ன விவரம் சொல்ல? அது மாதிரி அந்த காலத்துல மாதிரிலாம் இந்த காலத்துல யாரும் பிள்ளை பெத்துக்க முடியாது. ஆஸ்பத்திரிக்கு போற விஷயத்துக்கு போக தான் செய்யணும். அவ மாமியாவே கூட்டிட்டு போறேங்கிறா. நீங்க என்னன்னா எதுக்குன்னு கேக்குறீங்க? பாருங்க அவ மாமியா விட நீங்க ரொம்ப மோசமா இருக்கீங்க. இங்க பாருது இல்ல, நீ என்ன வேணாலும் நினைச்சிட்டு போன்ட்டேன். இப்ப என்ன ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைய போய் பார்த்துட்டு வரேங்க. அது மாதிரி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த செலவை நம்மளதான். இதுக்குதான் நான் வேண்டாங்கிறது. இந்நேரம் செலவுன்னு அவளுக்கே செலவு பண்ணிக்கிட்டு இருந்தா இன்னும் 2 பிள்ளைகளை என்ன காலம் போல நம்மளே வச்சுக்கிடவா? என்னங்க என்ன பேசுறீங்க? அதுக்குதான் சொன்னேன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில பாக்கலான்னு. என்னங்க அவ பேரெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி பதிஞ்சு வச்சுட்டேங்க. மாசமானா 2வது வெள்ளிக்கிழமை கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. இப்ப திடீர்னு வாந்தின்னு சொன்னா எப்படிங்க கூட்டிட்டு போக முடியும்? தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக முடியும். என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னங்க நம்ம போய் பார்த்துட்டு சும்மா வந்தா? சரி எவ்வளவு ஆகும்? சும்மா சளி காய்ச்சல்னாலே 500 ரூபாய்க்கு மேலதான் ஆகும். இவ மாசமா இருக்கா, கண்டிப்பா 1000 ரூபாய்க்கு மேல. 1000 ரூபாய்க்கு மேல? திடீர்னு இருந்திருந்தப்பல 1000 ரூபாய் செலவு. செலவுனா நம்ம புள்ள. யோத்தில அதையே சொல்லாத. இந்த காலத்து பொம்பளை தானே நீ. பிள்ளைக்கு வாந்தி வருதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஏதாவது கைப்பக்கம் சொல்ல வேண்டியதானே? ஊங்கிறதுக்குள்ள ஹாஸ்பிட்டல்ல போய் உட்காந்துக்கணும். என்ன ஒரு இதோ. அது அவ மாமியா. விடு என்னமோ பண்ணி தொலைங்க. 1000 ரூபாய் வேணும் அவ்வளவுதானே? ஆமா. யாரையும் வேற என்ன பண்ண? நீ எப்படி மல்லுக்கு நிக்கிற குடுங்கன்னு நம்ம பொண்ணோட மாமியாக்காரி என்ன பண்ணுவா? பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம், இதோட நம்ம கடமை முடிஞ்சதுன்னு பார்த்தா அதை செய் இதை செய் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு இருந்திருந்தாப்புல காசு பறந்துகிட்டு தான் போகுது. அது ஒன்னும் பேச வேண்டாம். இப்ப என்ன 1000 ரூபாய் கொண்டு போய் கொடுக்கணும். ஆமாங்க குடுக்கறேன், கொண்டு போய் குடு. எப்ப போக போற? இந்நேரம் ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி போயிருப்பாங்க. வீட்டுல இருந்து 1 மணி நேரத்துல கிளம்புறேன். வீட்டுக்கு அவங்க வந்ததும் அப்படியே பார்த்துட்டு மட்டும் வா. பிள்ளைய கூட்டிட்டு வந்துடாத. அப்புறம் மாச செக்அப் அப்புறம் நம்ம கூட்டிக்கலாம், புரியுதா? சரிங்க. என்னங்க அவங்க மாமியார் யாரும் நீங்க கூட்டிட்டு போங்க பாருங்க வைங்கன்னு எது சொன்னா? பாருங்க பாரு, அப்படி அவங்க சொல்லாத அளவுக்கு நீ பேசிக்கோ.
சும்மா வள வள கொல கொலன்னு பேச்ச கொடுத்துக்கிட்டே இருக்காத. மகளை பாத்தியா, நீட்டா பேசுனியா, அதோட பந்தியான்னு இரு. அது மாதிரி காசு கொண்டு போய் நேரா உன் மாமியா கையில கொடுக்காத, நம்ம மவ கையில கொடு. அவன் மாமியாட்ட கொடுக்க சொல்லு, புரியுதா? சரிங்கங்க. போ கிளம்பு, காசு எடுத்து தாரேன். அப்புறம் சொல்லுங்கங்க. வாந்தி எடுத்துட்டே இருக்கான்னு சொன்ன, கூட ஒரு 200-300 ரூபாய் கொடுக்குறேன். போ மாத்திரம் அவளுக்கு பழம் ஏதாவது வாங்கிட்டு போ. சோறு சாப்பிடலனாலும் பழத்தை ஜூஸ் போட்டாவது குடிக்க சொல்லு. மாசமா இருக்கிற பிள்ளைக்கு தெம்பு வேணும், புரியுதா? சரிங்கங்க, சொல்றேன். பழம் நீ வாங்கிக்கிடுவே, நான் வாங்கி கொடுத்துட்டு போகவா? நான் போ மாத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல வாங்கிக்கிறேன். சரி ஓ, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் கிளம்பு. சரிங்கங்க. என்னதான் இருந்தாலும் பொண்ணு பாசம் இருக்கதான் செய்யுது. பழம் வாங்கி கொடுக்க காசு கொடுக்கறாராம். சரி வாங்கி கொடுத்துட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? 1 வாரம் 10 நாளைக்கு மேல ஆச்சு. இன்னைக்கு என் மவளை பார்க்க போறேன். சந்தோஷமா இருக்கு. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு கிளம்புவோம். சரிதான், நினைச்சு பார்க்காத செலவு. காசு சேர்க்க அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. நான் அது கரையிறது கடகடன் கரைஞ்சிருது. என்னதான் பண்ண போறோமோ? இவ ஒருத்திக்கே இப்படியே பாத்துக்கிட்டே உக்காந்து இருந்தோம். இன்னும் வீட்டுல இருக்கிற 2 பேருக்கு என்ன பண்ணனே தெரியல. சரி, நடக்கிறது நடக்கட்டும். அடுத்த தடவை சொல்லிட வேண்டியதான், இந்த மாதிரி தனியார் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஜிஹெச்சுக்கு தான் கூட்டிட்டு போகணும்னு. இந்த ஒரு தடவை போகட்டும், அடுத்து பாத்துக்கலாம். என்னடா டெஸ்ட் பாக்குறேன்னு என்னமோ சொல்லி உள்ள கூட்டிட்டு போன. இப்ப என்ன நீ மட்டும் வந்திருக்க? என் மருமக இதோ இப்ப வந்துருவாங்க. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? விடாம வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கா. அவளால தலைய கூட தூக்க முடியல. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, அது ஒரு சில பேருக்கு இப்படித்தான் இருக்கும். சகுந்தலா வாங்க. என்னடி இப்ப பரவாயில்லையா? இப்ப நீங்க பரவாயில்லையான்னு கேக்குற அளவுக்கு அவங்களுக்கு ஒன்னும் எனர்ஜி டானிக்லாம் கொடுக்கல. குழந்தையோட ஹார்ட் பீட் மட்டும் தான் பார்த்தோம். இல்லம்மா, சாப்பிடாம கொள்ளாம தெம்பு இல்லாம. அதாங்க சொல்றேன், இது ஒன்னும் பயப்படுற மாதிரி ஒரு பெரிய விஷயம்லாம் இல்ல. ஆனா ஒரு சில பேருக்கு இப்படி விடாம வாந்தி வந்துகிட்டே இருந்தா கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல பாக்குறது அவசியம். நான் இப்ப டேப்லெட் கொடுத்துருக்கேன். சகுந்தலா சொல்லுங்க மேடம். காலையில எழுந்ததுமே வெறும் வயிற்றுலயே டேப்லெட் 1 போட்டுக்கோங்க. இந்த டேப்லெட் போட்டு வாந்தி வருது அப்படின்னா திரும்ப நீங்க அதை 2 டேப்லெட்டா கூட போட்டுக்கலாம். அது ஒன்னும் பிரச்சனை கிடையாது. டேப்லெட் போட்டு வாந்தி நிக்கல, திரும்ப வாந்தி வருது, உங்களால சாப்பிடவே முடியலனா கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. ஒரு டிப்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா உள்ள குழந்தைக்கு தண்ணி சத்து குறைய கூடாது, புரியுதா? சரிங்க மேடம். என்னப்பா என்னென்னமோ சொல்றீங்க? அந்த காலத்துல இப்படி எல்லாம் இல்லையே. இது ஒன்னும் பிரச்சனை எதுவும் ஒண்ணு இல்லம்மா. அந்த காலம் இந்த காலம் எல்லாம் பேசாதீங்கம்மா. இப்போ உள்ள உணவு முறை பழக்க வழக்கம் எல்லாமே மாறி போச்சு. மருமக முடியலன்னு சொன்னா, அந்த காலத்துல நான் காட்டு வேலைக்கு போனேன், களை எடுத்தேன், அதெல்லாம் பேசாம உங்க மகளை எப்படி பாப்பீங்களோ அந்த மாதிரி பாக்க பாருங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்டா? பாக்காமையா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்திருக்கேன்? இல்லம்மா, நிறைய பேர் இப்படிதான் பேசுறாங்க. அந்த காலத்துல நான் புள்ள போற வரைக்கும் காட்டு வேலைக்கு போனேன், களை எடுத்தேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன்னு. அதே மாதிரி நீயும் செய்ய அப்படின்னா இந்த காலத்து பிள்ளைகளாம் அந்த மாதிரி கிடையாது. அவங்க உடம்பு ஸ்ட்ரென்த் எவ்வளவோ அந்த மாதிரி தான் தாங்குவாங்க எல்லாத்தையும். கொஞ்சம் கூட இருந்து நீங்க தான் பாத்துக்கணும். அதெல்லாம் பாத்துக்குவேமா, நான் நல்லா பாத்துக்குவேன். கேட்டு பாருங்க. ஆமா மேடம், அதெல்லாம் எங்க அத்தை பாத்துக்குவாங்க. சரிம்மா, பாத்துக்கிட்டா நல்லதான். வர நிறைய பேர் எங்களுக்கெல்லாம் பார்க்க ஆளே இல்லைன்னு தான் புலம்புறாங்க. எல்லாம் இந்த காலை இப்ப அப்படி ஆயிப்போச்சு. சரிம்மா, டேப்லெட் எழுதி கொடுத்துருக்கேன், மெடிக்கல்ல வாங்கிக்கோங்க. டேப்லெட் போட்டு திரும்ப வாமிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. சரிங்க மேடம். இப்ப நீங்க கிளம்பலாம். அம்மாடி, அடுத்து எப்போ என்னன்னு? வாமிட் நின்றுச்சுன்னா இன்னொரு 10-15 நாள் கழிச்சு கூட வாங்க. அப்புறம் நம்ம ஸ்கேன் பாத்துக்கலாம். சரிம்மா, சரி. சகுந்தலா வா போலாம். சரிங்க அத்தை. திரும்பவும் ஆட்டோ பிடிச்சு போய்க்கலாம். ஜூஸ் ஏதாவது இப்ப குடிக்கிறியா? ஆமா, வெளியே ஆரஞ்சு ஜூஸோ இல்ல மாதுளை ஜூஸோ உன வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போங்க. நான் ரொம்ப டயர்டா இருக்காங்க, மயக்கம் எதுவும் வந்துடாம. சரிம்மா. இல்ல மேடம், வீட்ல இருந்து வரும்போது பால் குடிச்சிட்டு தான் வந்தேன். பரவாயில்ல, உங்களால முடியும்னா ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போங்க. ஏன்னா ரொம்ப வீக்கா இருக்கீங்க. சரிங்க மேடம். வா ஜூஸ குடிச்சிட்டே போலாம். நடுவழியில எது ஒண்ணுனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது தாயி. அப்புறம் உன் புருஷன்கிட்ட நான் பேச முடியாது. அந்த ஆட்டமா ஆடுவான். என் பொண்டாட்டி என்ன ஆஸ்பத்திரி கூட்டு போக சொன்னேனா, நீங்க ஏன் கூட்டிட்டு போனீங்க, இப்படி பண்ணி விட்டுட்டீங்க, அப்படி இப்படின்னு அவன் வாய என்னால மூட முடியாதுமா. வா. சரிங்க அத்தை. எல்லா மாமியாரும் இப்படிதான் மகனுக்கு பயந்துட்டு 1-2 பேர் மருமகளை பாத்துக்கறாங்க. ஒரு சில பேர் அதுவும் கிடையாது. மக மாதிரி பாக்குற மாமியாரும் இருக்காங்க. அடுத்த வீட்டு பிள்ளை தானே நாம ஏன் பாக்கணுங்கிற மாமியாரும் இருக்கதான் செய்யறாங்க. இது எப்பவும் எந்த காலமும் மாறாததான். சிஸ்டர், அடுத்த பேஷண்ட வர சொல்லுங்க. என்னடி இங்கிட்ட அங்கிட்ட உலாத்திக்கிட்டு இருக்க? ஆஸ்பத்திரிக்கு போன உன் அம்மாக்கார் இன்னும் வரலையா? வந்தா நான் எதுக்கு இங்க வெளியே சுத்திட்டு இருக்கேன்? எங்க அம்மா நடக்கிறதே பெரிய விஷயம். இதெல்லாம் அவ வீட்டுக்குள்ள எண்ணெய கொட்டி எங்க அம்மாவை விழுக வச்சு குறுக்க உடைச்சு இப்ப குறுக்கு விளங்காதவளாதான் உட்கார வச்சிட்டு இருக்கா. இதுல இவளை எங்க அம்மா கூட்டிட்டு, இதெல்லாம் ஒரு கொடுமை. ஆனாலும் ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுப்பா. என்னடி பண்ண சொல்ற? என்னதான் இருந்தாலும் பெத்தவ மேல பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் அக்கறை இருக்கும். வந்தவளுக்கு ஏதாவது அக்கறை இருக்குமா? அவளை பாத்துக்கிறதுக்காக ஓ அம்மா கறி நான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன்னு சரின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகத்தான் செய்வா. அம்மாக்கு எங்க அறிவு போச்சு? நாமளால நடக்க முடியுமா? இவள அதுவும் கூட்டிட்டு போக முடியுமா? சும்மாவே வாந்தி எடுத்துட்டு முடியாம கிடக்கான்னு சொல்ற. திடீர்னு மயங்கி விழுந்துட்டா அவ இருக்கிற உடம்புக்கு உங்க அம்மா கறி என்ன பண்ணுவா? அதத்தான் பெரியாத்தா கேக்குறேன். போகும்போதே சொன்ன
சொன்னேன், அவகிட்ட விழுந்துட்டா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுமா. தம்பிக்காரன் வரட்டும், வந்ததும் போகட்டும்ங்கற. மருமக ஒண்ணுமே சாப்பிடலையா. அம்மாக்கு வயிறெல்லாம் எரியுதான். கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்பவும் பாரு போய் 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வந்த பாடு இல்ல. போனை போட்டு பார்க்க வேண்டியதானே? போன் என் தம்பி பொண்டாட்டி கையில தான் இருக்கும். அவகிட்ட போட்டு என்னத்த பேச? போன் எடுத்தன ஆம்பா. பாப்போம் பாப்போம், இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பாக்குறேன். அதுக்கப்புறம் என் தம்பிக்காரனுக்கு போன் பண்ணி போய் பார்க்க சொல்ல வேண்டியதான். அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? சரி சரி விடு, வரட்டும். என்ன பண்ண? கடுப்பா இருக்கு பெரியாத்தா. மாசமா இருக்கா, சரி ரொம்ப சந்தோஷம் தான். இப்படி முடியாத நேரம் எங்க அம்மா முடியாம இருக்காங்க, தொந்தரவு பண்ண கூடாதுல. அவ பெத்தவ வீட்டுல போய் இருக்கலாம், இல்ல பெத்தவளை இங்க வர சொல்லலாம். யாரும் வந்து போக கூடாது, நீ எதுவும் சொல்லவா செஞ்சிருக்கோம்? என்னமோ அவதான் எங்க அம்மா வரிஞ்சு நடந்துக்கணும். சொன்னா நம்ம பொல்லாப்பா போயிடுவோம். எல்லாரும் தேனு பண்றது சரியில்லை, தேனு அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவன் நம்மள கரிச்சு கொட்டுறாங்க. பொம்பளை பிள்ளைக்குதான் பெத்தவ அருமை தெரியும், வந்தவளுக்கா தெரியும்? அது சொல்லடி, அது சொல்லடி. என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க தான் நம்மள பாத்துக்கோம். வந்தவனும் வரவளும் யாராவது பாப்பாங்க? அது யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனா வந்தவள தானே எங்க அம்மா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? மருமகளை தூக்கி தலையில வச்சு ஆடுனாதான் உன் தம்பிக்காரன் அம்மாவை கடைசி வரைக்கும் பாத்துக்குவான். இல்லாட்டி என் பொண்டாட்டியே பாத்துக்கல, நான் எதுக்குமா ஒன்ன பாக்கணும்னு கேட்க மாட்டான். ஓ, அதுக்குதான் எங்க அம்மா இப்படி விழுந்து விழுந்து கவனிக்குதா? ஏன் எங்க அம்மாவுக்கு அவன் ஒருத்தி தான் அவனா? நான் இல்ல, என் தங்கச்சி சத்தியா இல்ல. எல்லாம் இருப்பீங்கடி. உன் புருஷங்க பாருங்க போங்கன்னு சொன்னாதான் நீங்க வர முடியும், போக முடியும், பார்க்க முடியும். சும்மா உன் புருஷனை மீறி நீங்க வந்து எதுவும் செய்ய முடியும்? இது எது மகனா உரிமையா அதை செய் இதை செய்யு எல்லாத்தையும் சொல்லலாம், கேட்கலாம். ஆமா ஆமா, இப்படியே நினைச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் பெத்த ஒவ்வொரு கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். சரி சரி விடு, கழுதைய வரட்டும். உன் தம்பி பொண்டாட்டியாவது கொஞ்சம் கம்முன்னு அமைதியா ஏதாவது ஒண்ணு சொல்றதை கேட்டுட்டாது அப்படி இப்படின்னு போவா. என் மருமவளுக்குலாம் ஒன்னும் தெரியாது. சரியான சோம்பேறி வேற. ஒரு வேலையை பக்கம் 1 மணி நேரம் ஆக்குவா. சரி, ஏதாவது நல்லது கில்லது நடந்தாலும் வச்சு தாங்குறதுல ஒரு பிரயோஜனமா இருக்குமேன்னு பார்த்தா அந்த இதுக்கும் வழி இல்ல. ஆஸ்பத்திரிக்கு போடினா அதுக்கும் போக மாட்டாளாம். இங்க நானே என்ன பண்ணேன்னு தெரியாம தான் உட்காந்துட்டு இருக்கேன். என்ன பண்ண பெரியாத்தா, ஆளாளுக்கு ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு பிரச்சனையா தான் இருக்கு. எங்க அம்மா இப்ப ஆஸ்பத்திரி போனதா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. விழுந்து விழுந்து தொலைச்சிட்டா யார் பார்க்க முடியும்? வந்தவளை பார்க்கவே 2 பேர் தேவைப்படுது. இனி என் அம்மாவையும் சேர்த்துட்டு பார்க்கணும்னா அவ்வளவுதான். இனி என் தம்பி வேலைக்கு ஒரு ஆளை போட்டு பார்க்க வேண்டியதான். நமக்கு எதுக்கு? ஆரம்பிடாம நம்ம அடுக்கு நம்ம வீட்டை பார்த்துட்டு போக வேண்டியதான். இப்பதான் பெத்தம்மாவை தான் பாப்பான்னு சொன்னா, இப்போ அதுங்கள பெத்தவளை போட்டுட்டு வீட்டுக்கு போயிருவேங்கிறா. என்ன உலகண்டா? என்ன பெரியாத்தா? ஒன்னும் இல்லடி, சும்மா புலம்பிட்டு கிடக்கேன் என் வீட்டு கதைய. புலம்பியாத நம்ம ஆத்திரம்லாம் குறையுதான்னு பாப்போம். என்னடி இசைக்கு இந்நேரம் குப்பையை தூக்கிட்டு போற? அது ஒண்ணு இல்லக்கா, காலையில குப்பை வண்டி வரும்போது வீட்டுக்குள்ள வேலையா இருந்தேன், குப்பையை போட முடியல. இது வேற குப்பை கழுத நிறைய சேர்ந்து போச்சு. அதான் தூக்கி அங்கிட்டு ஓரத்துல தட்டிட்டு வந்துருவோன்னு போறேன். ஓ சரி சரி, போ போ போ. என்னடி தேனு, நீ எப்ப வந்த? நான் வந்துட்டேன்க்கா, நேத்தே வந்துட்டேன். ஓ சரி சரி. என்ன உன் தம்பி பொண்டாட்டிக்கு உடம்புக்கு முடியல, உங்க அம்மா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்காங்களா? எப்படிதான் விஷயம் தெரியுமா, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. என்னடி உடம்புக்க முடியல? ஆமா ஆமா, வாந்தியா எடுக்கிறான்னு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஓ சரி சரி சரி. அக்கா, அங்க குப்பைய பாரு, இங்கே எல்லாத்தையும் கொட்டிட்ட. குப்பைய குப்பை கொட்டுற இடத்துல போய் கொட்டு. என்னது, இங்கேயே கொட்டிருச்சா? ஐய, உங்களை பார்த்து பேசவங்கள குப்பை கொட்டி போச்சே. ஏடி, என் வீட்டு முழுக்க நல்லா தூத்து தூத்து அள்ளி நான் சுத்தமா வைக்க வலிக்காம வந்து குப்பையை கொட்டிட்டு இருக்க. ஐயோ அக்கா, பார்க்காம கொட்டிட்டேன். இரு அள்ளி போட்டு போறேன். போடு போடு, வாய் பேசினா பத்தாது, ஒரு குப்பையை கொண்டுட்டு போக தெரியல. இதெல்லாம் ஊர் விஷயத்த பேச வந்துடுறாங்க. என்னடி சொன்ன? நான் என்னக்கா சொன்னேன்? குப்பையை அள்ளி போட்டு போனேன். என்னது, ஊர் விஷயத்த பேச வந்துடுறாங்களா? எனக்கு என்ன காது கேட்கல நினைச்சியா? இல்ல இசக்கியக்கா, அது வந்து இங்க பாருடி, உங்க அம்மா எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். அதுக்காக நானும் அதுக்கு பேசாம போறேன் பாத்துக்கோ. சும்மா போக விட்டு பின்ன பேசுற பழக்கம்லாம் வச்சுக்காத. எதா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் பேசு. சொல்லிட்டா அதுவும் சொல்லலையா? நான் தட்டினதா அவ வீட்டு மனுக்க, அவளே பேசாம நிக்கிறா. உனக்கு என்னடி செய்து? என்ன இசக்கியக்கா, ரொம்ப இதான் கோபப்படுறீங்க? குப்பையை கொட்டிட்டீங்க, பார்த்து அள்ளிட்டு போங்கன்னு நான் சொன்னேன். அதை மட்டுமா சொன்ன? ஊரார் விஷயமா? அப்படியே உன் வீட்டு விஷயத்தெல்லாம் நான் பேசிட்டாலும் ஓடி போ. நீயும் உன் அம்மா கறியும் பேசாத பேச்சா? ஊருக்குள்ள என்ன நடந்தாலும் உங்களுக்கு தான் முத தெரியும். இதுல நம்ம கிட்ட வந்துட்டாளுங்க. இங்க பாருக்கா, தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருக்காத. எதுடி தேவையில்ல? யாருடி இப்படி பேசுனது முத? ஏய், எதுக்கு பேச்ச விடு. சிக்கி, நீ குப்பையை சுத்தமா அள்ளிட்டு போ. இப்பதான் ஃபுல்லா இலையும் சருகுமா விழுந்திருக்குன்னு ஸ்கூட்டி சுத்தமா அள்ளி போட்டு தொலைச்சேன். அதுங்கள பாரு, குப்பையோ இத்தனை நாளா சேர்த்து வச்சியோ. அள்ளுத்தா முத அள்ளு. எனக்கா நீயும் ஐயோ கொய்யோங்கிற? குப்பை தானே, என்ன சாக்கடையை வீட்டு முனுக்க ஊத்தி விட்ட மாதிரி பேசுற? ஏண்டி, குப்பைனா மணக்குதா உனக்கு? குப்பை தானே, உனக்கு என்னன்னு கேக்குறவ அப்புறம் வீட்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டியதானே. என்னத்துக்கு எடுத்து தட்ட வந்தவ? என்ன நினைச்சு இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணு வேணுங்கன்னு யார் வீட்டு வாசலையும் கொட்டல. தெரியாம கொட்டிச்சு, அதுவும் உங்க மூஞ்ச பார்த்துட்டு தான் கொட்டிச்சு. அள்ளி போட்டு சுத்தம் பண்ணிரு. நீங்க சொல்ல கூட வேண்டியல, நானே செஞ்சிருவேன். இவன் என்னன்னா ஊர்வாய பேச தெரியுது, குப்பையை ஒழுங்கா கொண்டு போலன்னு தெரிய சொல்றா. இக்கோ, நீ என்னன்னா உன் குப்பையை நீ வீட்டுக்குள்ளே வச்சுக்கோன்னு சொல்ற? என்னக்கா நினைச்சிட்டு இருக்கீங்க ஆளாளுக்கு? உங்களுக்கு 1000 கடுப்பு இருந்தா அது ஏன் மேலதான் காமிப்பீங்களோ? யாருடி, யார் இப்ப நாங்க கடுப்புல இருக்கோம்னு சொன்னா? யார் சொல்றது? உங்க முகரக்கட்டையை பார்த்தாலே தெரியுதே.
அதுவும் அவரவர் வீட்டுக்கு வந்தவளை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆள்கிட்ட குறை பேசிக்கிட்டு என்ன பொழப்போ நீங்க பொழைக்கிற பொழப்பே ஒரு இது இதெல்லாம் நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. ஏய் என்னடி என்ன எங்க பொழப்புக்கு என்ன? நாங்க எல்லாம் நல்ல பொழப்பு தான் பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காத பாத்துக்கோ. போய் தூக்கிட்டு மத இடத்த கால் பண்ணிடு. நீங்க இவ்வளவு பேச்சு பேசுவீங்க, உங்க வீட்டு மனுக்க நான் ஏன் சுத்தம் பண்ணணும்? வேணும்னா அள்ளி போடுங்க, என்னமும் பண்ணுங்க. என்னென்ன நீ உன் வீட்டு குப்பையை கொண்டு வந்து இங்க தட்டுவ, இதை நான் உட்காந்து அள்ளி போடணுமா? பேசுறீங்களா பேச்சு? அக்கம் பக்கத்துல இருந்துகிட்டு எது ஒண்ணுனா மூஞ்சில முழியாத மாதிரி பேசுறது. இங்க பாருக்கா, அந்த சொர்ணா இருக்கிற வரைக்கும் நீ ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிட்டாலேவ. நீங்க 2 பேரும் தானே கழுத்தை கட்டிட்டு தெரியுறீங்க. இதுல இப்ப மவக்காரி வேற வந்துட்டா, அதனால உங்க ஆட்டம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும். அதுக்காக இந்த ஆட்டத்தால என்கிட்ட காமிச்சிட்டு இருக்காதீங்க, பாத்துக்கோங்க. யார பத்தி என்னடி பேசுற? டியா என்னடி டீ போட்டு பேசிட்டு இருக்க? உன் வயசு என்ன என் வயசு என்ன? சின்ன கழுத மாதிரி பேசு. இந்த வயசுக்கு மீன பேச்ச பேசிக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுவீங்களா? ஓய கிழிச்சு விட்டுருவேன் பாத்துக்கோ. என்ன சொன்னீங்க? வாயை கிழிப்பீங்களா? எங்க கிளிங்க பாக்கலாம், கிளிங்க. கிளிடி. இங்க பாரு தேனு போதும், நீ ரொம்ப பேசுற. விடு, சும்மா வாடி போடின்னு பேசிக்கிட்டு. தெரியாதா இவளுக்கு எதுக்கு பயப்படணும்? அதுவும் தப்ப இவ மேல வச்சுக்கிட்டு இவ வந்து நம்ம கிட்ட ஆடுவா, நம்ம பொறுத்துக்கிட்டு போகணுமா? என்ன பேசுறா பாத்தியா? குப்பையை தட்டினது இல்லாம அள்ளி போட மாட்டா, நாம தான் அள்ளி போடணுமா? அது மாதிரி நம்ம 2 குடும்பத்தையும் சேர்த்து வச்சு எப்படி பேசுறா பாரு. எங்க அம்மா அடிக்கடி சொல்லும், இவ தேவானாதான் வருவா, சீனி இல்ல பருப்பு இல்ல உப்பு இல்லன்னு வருவா. மிச்சப்படி இவ ஒரு துப்பு கட்டாவானு. அது சரியாத்தான் இருக்கு பாருங்க. என்னடி என்ன சொன்ன? நான் உப்பு இல்ல புளி இல்லன்னு ஓ வீட்டு வாசலுக்கு வந்தேனா? அப்படி ஓ அம்மா கறி சொன்னாலோ? எத்தனை நாள் வந்து எத்தனை நாள் நீங்க கொடுத்து தவிச்சு போனீங்க? எச்சக்கையால காக்காவை கூட விரட்ட மாட்டா ஓ அம்மா கறி. இவ எனக்கு வந்து அள்ளி அள்ளி செய்யறா. பேச்சா இருந்தாலும் அளவா பேசுடி, இல்லைன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ. இங்க பாரு, எங்க அம்மாவை பத்தி ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த அப்படிதாண்டி பேசுவேன். ஓ அம்மா கறிய நீ என்ன சொல்லி வச்சிருக்காளோ? இன்னைக்கு வரட்டும் அவளுக்கு இருக்கு. இசைக்கு தேவையில்லாம பேசாத. குப்பையை கொட்டினது நீ, குப்பையை அள்ளிட்டு பேசாம போ. சண்டையை வளர்த்துக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. அதுவும் தெருவுல நின்னு தெரு சண்டையை போட்டுக்கிட்டு அங்க பாரு, சுத்தி முத்தி எல்லாவளும் நின்னு வேடிக்கை பக்கம் வந்துட்டாளுங்க. வரட்டும் பாக்கட்டும். பேசாம போனவகிட்ட பேச்சு கொடுத்து குப்பை கொட்டிடுச்சு, நான் அள்ளி போட்டுக்கிறேன் நானே சொல்ல. நீ அதாக்கும் இதாக்கும் 2 சேர்ந்து பேசுனீங்கன்னா நான் பேசாம இருக்கிறதுக்கு என்ன நினைச்சீங்க? இங்க பாரு இசைக்கு, இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது. நானே ஒண்ணு எங்க அம்மா உட்காணுவேன் கடுப்புல இருக்கேன். ஒழுங்கா இதோட போயிடா, அவ்வளவுதான். என்ன ஓ அம்மா காரிய காணும், நீ கடுப்புல இருந்தா என்ன மரியாதை இல்லாம பேசுவா? வாடி போடிங்கிற அவ இவாங்கிற. இடி கஞ்சிக்கு செத்து போய் ஓ வீட்டுல வந்து கடந்தேனா? நீ என்னடி என்ன பேசுறதுக்கு? அதுவும் பொடிக்கழுத அத்தன்னு கூப்பிட்டுட்டு திரிஞ்சவ இப்ப வாடி போடின்னு சொல்ற அளவுக்கு ஆயிப்போச்சோ? நீ பேசாம போயிடு. இல்ல இங்க பாரிசைக்கு என் அம்மா வந்து அவ்வளவுதான். ஐயா ஓ அம்மா காரி பெரிய கிழிச்சிருவா. அவ ஒரு ஒண்ணுக்கு மத்தவ. அவ வீரத்தெல்லாம் ஓ மருமகிட்ட காமிப்பா. மருமகளை கொஞ்சம் நஞ்சா பாடா படுத்துறா. அந்த பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து அந்த பாடு படுத்துறீங்க, கொடுமைப்படுத்துறீங்க. இதுல பெரிய ஊருக்கு நல்லவகன் வியாக்கானம் பேச வந்துடுறாளுங்க. ஊருக்கு நல்லவகன் என்ன பேச்சு? உன்ன அடியே என்கிட்டயே கை நீட்டுற அளவுக்கு வந்துட்டியா? உன்ன கை விடு. பெரிய மனுஷன் பார்க்காம கைய நீட்டுற. நடி அம்மால உனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தா? பெத்தவ நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்து வளர்க்கலாட்டி மத்தவ அடிச்சுதான் சொல்லி கொடுக்கணும். இங்க கைய விடு. என்ன இப்படி அடிச்சுக்கிட்டு? விழுகிறாடி. விடுடி. யார பார்த்து இன்னும் டீங்கிற? இசைக்கு சொன்னா கேளு. அம்மா என்ன இது ரோட்ல போய் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க? ஐயோ அத்தை சீரியஸா இருக்காங்க. நம்ம சிரிக்கிறத பார்த்தாங்க அவ்வளவுதான். ஆனாலும் தெருவுக்குள்ள இப்படி சண்டை போட்டுக்கிட்டு அச்சோ நமக்கு வேற சிரிப்பா வருதே. ஐயோ சவுந்தரா சிரிக்காதடி. அது வேற. ஏய் என் மகளை என்னடி பண்ற? விடுடி. ஐயோ இங்க என்ன நடக்குது? அட தேனு, உன் தேனை உறிஞ்ச இந்த இசைக்கு வந்துட்டாளா? என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே. அடியே இப்ப நிறுத்துறியா இல்லையா?